ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுவும் மட்டன் பிரியாணி. ஃப்ரெஷ்ஷான மசாலா ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் 1/2 kg எடுத்துருக்கனால இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஷாகி ஜீரா, 2 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 8 கிராம்பு. இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு பவுடர் பண்ணி நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மட்டனை மேரினேட் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி மட்டன் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் பூண்டும் சம அளவு சேர்த்து அரைச்சி அதுலேருந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியான புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 ஸ்பூன், அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலா அதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் பேலன்ஸ் இருக்கட்டும், அதை நம்ம ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது, அப்புறம் பச்சை மிளகா 2 இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புதினா இலைகள். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு 1/2 hour போல் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ கொஞ்சம் நல்லா சூடாகி மெல்ட் ஆனதும் ஆயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகி வந்ததும் 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 to 3 minutes வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் நல்லா வதங்கி வரும். அதனால் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடலாம். அப்புறம் ஒரு 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி அதையும் கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் போல் வதங்கி வந்ததும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். புதினா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா மட்டனையும் நல்லா சேர்த்துட்டு
நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோடு சேர்ந்து இதுவும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது மட்டன் வேகிறதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம விசில் போட்டு வேக வச்சிடலாம். நான் ஒரு 6 விசில் வரைக்கும் வச்சுருக்கேன். 6 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மட்டன் வெந்திருக்கு. இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg மட்டனுக்கு 400 கிராம் அரிசி எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக கலந்து விடணும், அரிசி உடஞ்சிராமல். இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 400 கிராம் ரைஸ் வந்து 2 டம்ளர் கிட்ட இருந்துச்சு. அதனால் இப்போது நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி மட்டன் வேகும்போது 2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருந்தேன். அதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி பேலன்ஸ் இருந்துச்சு. அதனால் இப்போ 2 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போது 1/4 ஸ்பூன் நம்ம பிரியாணி மசாலா வச்சுருந்ததை ஆட் பண்ணிவிட்டு புதினா இலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கீ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு இந்த டைமில் சரி பார்த்துக்கலாம். உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் அப்படியே மூடி வைக்க போகிறேன். உங்களுக்கு உப்பு இந்த ஸ்டேஜில் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் விசில் போட்டுடலாம். 1 விசில் வந்துடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா ரைஸ் எல்லாம் வெந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. பீசஸ் கூட மட்டன் பீசஸ் நல்லா வெந்திருக்கு. ரைஸும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் குழையாமல் வந்திருக்கு. சூப்பரான டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் மட்டன் பிரியாணி இதே மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மட்டன் சூப்பராக ஜூஸியாக குக் ஆகிருக்கு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.